எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜிகே மணி சந்திச்சதா சொல்றாங்க. ஆமா, கல்யாணத்துக்கு அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இபிஎஸ் அவர்கள் தேமுதிகவுக்கு நாங்கள் ராஜ்யசபா சீட் கொடுக்கல அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறது பரவலா பேசப்படுது. கொடுக்கலன்ற பாமகவுக்கு அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதான் அவருக்கு அது இந்த கணக்கெல்லாம் கிடையாது. இந்த ராஜ்யசபா சீட்டு மற்ற கணக்கெல்லாம் இல்லை. அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு எந்த கட்சி உதவியாக இருக்குன்னு பார்ப்பாரு. ஆனால் தேமுதிகவுக்கு பண்ணால் துரோகம் போயிடும், இருக்கிற செல்வாக்கு எடுத்துருவார். அதனால் தேமுதிகவுக்கு பண்ண மாட்டார்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இருக்கிறார்கள், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவோட போராட்டம் எப்படி இருந்தது? எதுங்க நேற்று பாஜகவோட போராட்டம் என்ன போராட்டம்? அது என்ன போராட்டம்? மது சம்பந்தமாக அவர்கள் நடத்திய போராட்டம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் உண்டு. முதல்வரை பாராட்டுகிறேன், இந்த அரசு செயல்பாடுகளை பாராட்டுகிறேன். திமுக அரசு மும்மொழி கொள்கை திட்டம் மற்றவைகளெல்லாம் எடுத்து போகிறது. இந்த நாடாளுமன்ற இப்போ சென்சஸ் இது பிரிக்கிறதுலாம் ரொம்ப ஆணித்தரமாக அவர்கள் செய்வதை மனதார பாராட்டுகிறேன். அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொகுதி மறுசீரமைப்பு அதுதான் போட்டு போய்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வாக் அவுட் பண்ணாங்க நாடாளுமன்றத்தில். என்ன கேட்டீங்க? பாஜக நேற்று நடத்திய போராட்டம் தானே. அதில் அந்த ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை செந்தில் பாலாஜியிடம் கேட்டால் மிக தெளிவாக சொல்லுவார். நான் புதுசாக ஒரு குண்டை போட்டு போகிறேன். குண்டு இல்லை, உண்மை தான் அது. உங்களுக்கு பெரிய செய்தியும் அதுதான். எனக்கு இந்த அரசுக்கும் முதல்வருக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாத விஷயம் புகழேந்திக்கு தெரிந்தது, தெரிய வந்தது. ஆல்ரெடி பாலாஜி என்கின்ற இந்நாள் அமைச்சர் அந்த ஊழலில் ஈடுபட்டவர் பாரதிய ஜனதா கட்சியிடம் சரணடைந்திருக்கிறார். தமிழக அரசு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரணடைந்ததால் தான் வெளியிலே வந்தார். இது தெரியாமல் இந்த அரசு இருக்குமே ஆனால் அதை அவர்கள் தான் அனுபவிப்பார். அது முன்னாடியே சரண்டர் ஆயிட்டார், அதனால தான் ஜாமீனே கிடைச்சது. திமுக பல கொள்கைகளை ஆதரிச்சு பேசுறீங்க, முதலமைச்சர் புகழ்ந்து பேசுறீங்க. தேர்தலுக்கு முன்னாடி திமுக இணையதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதா? நான் இணையிறதுனே என்னைக்கோ போய் இணைஞ்சிடுறேன் சார். நான் திராவிட ஐடியாலஜியில் வந்தவன். ஆகவே அதில் எந்த மாற்றம் கிடையாது. மும்மொழி கொள்கை நாடாளுமன்ற சீரமைப்புது, அது நிறையா சீட் இருக்குது, அதிகமான இடம் இருக்குதுன்னு மோடி சொன்னது தப்பு. ஆகவே தான் அதையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதையெல்லாம் திமுக பின்னாடி தான் நிற்கிறோம், அதையெல்லாம் ஆதரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் பல சங்கடங்களையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவர் ஆல்ரெடி பிஜேபிகிட்ட சரண்டர் ஆகிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நினைவு தினம் அன்னைக்கு ஓஎஸ் கார்டனுக்கு ரஜினிகாந்த் வந்திருந்தாங்க. நானும் தான் நீங்களும் இருந்தீங்க. என்ன பேசப்பட்டது அந்த சம்பவம்? ரஜினிகாந்த் கிட்டே. ஆமாம், நீங்கள் என்ன பேசுனீங்க? இதுவரைக்கும் வராத ரஜினிகாந்த் அன்னைக்கு வர்றதுக்கான காரணம் இல்லை. அன்னைக்கு பேக்கப்பில் யாராவது இருக்காங்களா இதுக்கு? இல்லை, ஒன்றும் இல்லை. நான் திருமதி தீபா, இன்றைக்கி அவங்களுக்கு தான் போயஸ் தோட்டம் சொந்தம், லீகல் ஏரர். பட் அவர் ரஜினிகாந்த் கூப்பிட்டுருந்தோம், சூப்பர் ஸ்டார். உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார்ன்றது அவர் நிரூபிச்சிட்டார். அன்னைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அம்மாவுடைய நினைவிலைகள்லாம் நேரடியாக பேசிகிட்டு இருந்தார். ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன்னா, அரசியல் பேச விரும்பலை அந்த நேரத்தில், ஏதோ பேசிட்டு போயிட்டார். ஆனால் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்கிறார். யார் யார் அகம்பாவத்தின் உச்சியில் இருக்கிறார்கள், எப்படி கீழே இறக்குவது என்பதையெல்லாம் அவருக்கு தெரியும், புரியும். வேண்டிய நேரத்தில் அவரும் உதவலாம் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் அதில் அவர் கூப்பிடல, அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. பாவம், ஏன் ஒப்பள மாட்டேன். அவர் போய் ஒரு நல்ல மனிதர். இதுவரைக்கும் வராத ரஜினிகாந்த் முதன்முறையா அவருடைய நினைவு நாளுக்கு வரதுக்கான காரணம் 4 முறை தான் வந்திருக்கேன். பிறந்த நாள் 4 முறை தான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு அவரே குறிப்பிடுறாரு. இனிமேல் தொடர்ந்து வருவார். என்ன காரணம்? அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு தொடர்ந்து வருவார். அழைத்தோம், வந்தார், திரும்பவும் அழைப்போம். அதிமுக ஒருங்கிணைக்கிற பணியில் அவர் இருக்காரா? யார்? இல்லை, நான் தான் இருக்கேன். ஜெய்சிட்டி பிரபாகரன் இருக்கார், கேசி பழனிசாமி, நாங்கள் தான் இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.